ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி நானும் என் பொண்ணும் சாந்தோம் சர்ச்சுக்கு போயிருந்தோம். சென்ட் தாமஸ் பாசலோட சர்ச்சுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்து படித்து அங்கே தான் இருந்த இடம். எங்களுக்கு கல்யாணம் எங்கள் ரிசப்ஷன்ஸ் எல்லாமே அங்கே நடந்த சர்ச் இது. அதனால சரின்ட்டு இன்றைக்கி வந்து சரி திடீர்னு காலைல போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இது ரொம்ப வந்து ஓல்டன் டேஸ் சர்ச் இது. இந்த போகும்போது ஒரு ரொம்ப வந்துட்டு ஒரு மிராக்குலஸாக இருக்கும். அப்புறம் ரொம்ப சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்மளுக்கு அந்த ஆல்ட்ரே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம உட்காந்து மாஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு ஹோலி ஃபீல் அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஆல்ட்ரு இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. இந்த ஆல்ட்ரு மட்டும் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு இதுவும் ரெனோவேட் பண்ணி திருப்பி அங்கே அதை வச்சுருக்காங்க. அதனால நம்மளுக்கு அந்த ஓல்டன் டேஸ் ஃபீல் நிறையா இருக்கும். சென்ட் தாமஸ்னாலே நிறைய கதைகள் அவரை பற்றி இங்கே நிறைய தெரியும். இங்கே என்னன்னா, அவர் வந்து இங்கே 3 இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்காரு. சின்னமலையில் ப்ரீச் பண்ணியிருக்காரு, அப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, அப்புறம் வந்து சாந்தோமில். இங்கே சாந்தோமில் சர்ச்சும் அவர் கட்டினதா இங்கே இருக்குது. பழைய அந்த ஃபர்ஸ்ட் கட்டி இது பண்ணது. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு என்ன ஒரு கிஃப்டட்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு டூம் மேலே கட்டியிருக்க வேர்ல்ட்லேயே டூம் மேலே கட்டியிருக்க 3 சர்ச் தான் இருக்குது வேர்ல்ட்லேயே. அதில் ஒன்று சென்ட் தாமஸ் சர்ச். ஏன்னா சென்ட் தாமஸ் அடக்கம் பண்ணி அதுக்கு மேலே டூம் மேலே கட்டின சர்ச் தான் சாந்தோம் சர்ச். அதே மாதிரி சென்ட் பீட்டர்ஸ் வந்து அவரோட இதில் அவர் டூம் மேலே கட்டினது வந்து ரோமில் கட்டியிருக்காங்க சென்ட் பீட்டருக்கு. அதே மாதிரி சென்ட் ஜேம்ஸ்க்கு வந்து ஸ்பெயினில் கட்டியிருக்காங்க. அதில் நம்ம ரொம்ப கிஃப்டடு. உள்ளே போனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களுக்கும் டைம் கிடைச்சா போய் பாருங்கள். இந்த ஓல்டன் டேஸில் அவங்க அந்த மியூசியம் இருக்குது. அப்புறம் அடியில் அந்த கீழே இறங்கி உள்ளே போனவொன்னே சென்ட் தாமஸோட டூம் இருக்குது. அதுவும் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் உள்ளே போனால். ஒவ்வொரு இடமும் வந்து சொல்லிக்கிற ரொம்ப வந்து ஹோலியாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஒரு வந்துட்டு நம்ம ஒரு ஹோலி நல்லா உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு, நம்ம சாந்தமாக உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா நிம்மதியாக வர்றதுக்கு அந்த. அதே மாதிரி தோமையார் கட்டைன்னு சொல்லி அங்கே ஒரு கட்டை, அந்த தோமையாரோட அந்த சமயத்தில் தோமையார் அந்த கட்டையை எடுத்து இந்த சைடில் வச்ச தொட்டு அந்த கட்டையை வந்து அங்கே வச்சுருக்காங்க, ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சுனாமி வந்த சமயம் கூட அந்த கட்டைக்கு தாண்டி வந்து தண்ணி உள்ளே வரலையா, சர்ச் பக்கம் வரலையா. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதம், ஒரு மிராக்கல்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாமே அதே மாதிரி மயில மாதான்னு சொல்லி மாதாவோட ஒரு ஸ்டாச்சு அங்கே இருக்கும். அது ரொம்ப வந்து ரொம்ப எது வேணுனாலும் நடக்கும்ன்ற அளவுக்கு அந்த மாதாவோட கிருபையும் நிறைய இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து சும்மா கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு பின்னாடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம நிறைய இப்போ மாறி இருக்கு இல்லையா. நம்ம அப்போ இப்போ 29 இயர்ஸ் 27 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நிறைய மாறி போயிருக்கு. அதனால ஒன்றும் பார்த்துட்டு நல்லா த்ரோ பேக் மெமரிஸ். எங்களுக்கு ரிசப்ஷன் நடந்த அதெல்லாம் நிறைய ஞாபகம் வந்தது எங்களுக்கு. அதே மாதிரி வீடு பழைய அங்கே இருந்த வீடு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு எங்கள் ரிலேஷன்ஸ்களோடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். ரொம்ப நல்லா, ரொம்ப இன்னைக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் டைம் கிடைக்கும் போது நீங்கள் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அந்த மாதிரி சர்ச்சஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.